நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேடி வந்த இயேசு ஊழியத்தின் மூலமாகவும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே மனதிலிருந்து மகிழ்ச்சி வருமா? அது ரொம்ப கஷ்டமான காரியம். என் உதடுகள் சிரிக்கிறது, என் உள்ளமோ அழுகிறது. எத்தனை முறை நாம் சொல்கிறோம். என் இருதயத்தில் எத்தனை பாரங்கள் தெரியுமா? அதையெல்லாம் நான் யாரிடத்தில் சொல்லி அழுவது? பார்க்கிறவர்களை பார்க்கும் பொழுது நான் சிரித்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் என் வேதனையை நான் எல்லாரிடமும் சொல்ல முடியாது, அதனால் நான் சிரித்து கொள்கிறேன் என்று சொல்கிற ஜனங்கள், மனிதர்கள் அநேகர் உண்டு. யாரை கேட்டாலும் சொல்வார்கள், என் மனதிலிருந்து நான் சிரிக்கவில்லை, என் உதட்டில் இருந்து நான் சிரிக்கிறேன் என்று சொல்லி. நிறைய பேருக்கு இன்றைக்கு உலகத்தில் அப்படித்தான் சிரிப்பு இருக்கிறது. மன மகிழ்ச்சியே இல்லை மனதில். ஏனென்று சொன்னால் மகிழ்ச்சி இல்லாத ஒரு பெரிய சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. மன மகிழ்ச்சி இருக்கிற ஜனங்களை நாம் பார்ப்பது மிகவும் மிகவும் அரிதான காரியம். தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காய் வாழ்கிறவர்கள் கூட சில வேளைகளில் இந்த பாரங்களோடு கூட, இந்த துக்கத்தோடு கூட, கண்ணீரோடு கூட வாழ்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சி நிச்சயமாகவே உண்டு. எடுத்து வாசிப்போம். இதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். போதும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஒரு மனுஷனுக்கு மனதில் மகிழ்ச்சி இருந்தாலே அவனுக்கு நல்ல மருந்து. ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். யார் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சங்கீதங்களை பாடுவார்கள். மன மகிழ்ச்சி. நிறைய நேரம் நம்ம சொல்றது, மன அழுத்தம் இருந்தால் பல வியாதிகள் நம்மை தொடரும். எந்த மனுஷன் மன அழுத்தத்தோடு காணப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், உடல் பாதைகள், மனதில் வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், எப்பொழுதும் அவருடைய முகங்கள் துக்க முகமாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய காணப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனசில் என்ன இல்லை? மகிழ்ச்சியே இல்லை. இந்த மன மகிழ்ச்சி இருக்கிறவங்கள பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இந்த மன மகிழ்ச்சி வேதம் சொல்கிறது நல்ல ஔஷதம், நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. ஒருவர் உடலில் எந்த வியாதியும் இல்லாமல் வாழ வேண்டுமானால் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்வீங்கன்னா சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் கவலை தான் உங்களுக்கு நிறைய வியாதிகளுக்கு காரணம். இது வியாதி இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு என்ன உண்டு? நல்ல ஒரு மருந்து அது. நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஒரு கதை உண்டு. ஒரு சர்க்கஸ் கூடத்தில் வேலை பார்க்குற ஒரு மனுஷன் டாக்டர் இடத்துல போனானாம். அண்ட் சொன்னால், நான் எவ்வளோ சிரித்தாலும் எனக்கு சிரிப்பு வரவே இல்லை, நான் ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கிறேன், எனக்கு மன மகிழ்ச்சியும் இல்லை, என் மனசில் எப்போவும் ஒரு கவலை, ஒரு துக்கம் என்னை அப்படியே நெருக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷனுடைய மனக்கவலை அவனுடைய சரீரத்தையே ஒடுக்கிடும், அவனுடைய எலும்புகள் எல்லாம் உருக்கிடும். அதனால் அவன் போய் சொன்னான் டாக்டர் இடத்துல, எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, நான் எப்போ சிரிக்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னானா. உடனே டாக்டர் சொன்னாரா, இங்கே ஒரு சர்க்கஸ் நடக்குது, அங்கே போங்க, அங்கே வர்ற அந்த கோமாளியை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ அவன் சொன்னானா, நான் தான் அந்த கோமாளி, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன்னா என்ன சிரிக்க வைக்க என்னால் என்ன செய்யல முடியலை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் மற்றவர்களை சிரிக்க வைப்பாங்க, அவங்க உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மன துக்கத்தினால நிரம்பி இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு உள்ளத்தில் சந்தோஷமாக இருக்காங்களோ, சமாதானமாக இருக்காங்களோ, அதே அளவுக்கு வெளியும் இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மகிழ்ச்சி கர்த்தர், மன மகிழ்ச்சி கர்த்தர். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஆமென். எப்போ நம்ம இருதயத்தில் உள்ள வேண்டுதல்கள், இருதயத்தில் உள்ள காரியங்கள், இருதயத்தில் உள்ள துக்கங்கள், இருதயத்தில் உள்ள கண்ணீர்கள் இவையெல்லாம் கேட்கப்படும்.
என் இருதயத்தில் நிறைய வேண்டுதல்கள் உண்டு, நான் அதையெல்லாம் எங்கே போய் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று செய்யுங்க. கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? கர்த்தரை துதிக்கும் துதி நம்ம வாயில் இருந்ததுன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா மன மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு துதிக்கிற துதி இல்லை. துதி இல்லாததுனால சாத்தானவன் உங்கள் இருதயத்தை துக்கத்தினாலும் தீராத கவலையினாலும் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறான். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் அப்படி துக்கம் இல்லாமலே வாழ்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்லுவேன், எங்கள் வாழ்க்கையிலும் நிறைய துக்கங்கள் கண்ணீர்கள் வரும், வராமல் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். தேவனுடைய வேத வசனங்களை ஆராய ஆரம்பிப்போம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோம். அவரிடத்துல போய் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய இந்த பாரம், என்னுடைய இந்த துக்கம், என்னுடைய இந்த கவலை, இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை என்னை அதிகமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம அப்படி தானே சொல்ல முடியும். மனுஷிடத்துல நீங்கள் போய் சொல்வீங்கன்னா அவங்க நம்மளை கேலி கிண்டல் செய்வாங்க. இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே கண்ணீர், ஒரே கவலை, எப்போவுமே இவங்க பார்த்தா துக்கத்தோடு தான் இருப்பாங்க. ஒரு நேரம் சிரிக்க மாட்டாங்களா? எப்போவுமே இவங்க கவலை நிறைந்த முகத்தோடும் கோபம் நிறைந்த முகத்தோடு தான் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட சந்தோஷம்னா என்னன்னே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நாம் தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே, என்னால் நித்திய சந்தோஷத்தினால, நிரந்தரமான சந்தோஷத்தினால, சமாதானத்தினால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? மன மகிழ்ச்சியை நமக்கு தருவாராம். அந்த மன மகிழ்ச்சியை கர்த்தரிடத்துல எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம நிறைவாக இருக்கணும், நிறைவாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவே செய்து முடித்து விட்டார், இனி செய்வதற்கென்று ஒன்றுமில்லை. அன்னாள் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தாள். திரும்ப அவள் எப்படி இல்லை? துக்க முகமாக இருக்கவே இல்லை, சந்தோஷமாக இருந்தா. ஏன் தெரியுமா? என் இருதயத்தின் வேண்டுதல்கள் என்னுடைய ஆண்டவர் எனக்கு அருளி செய்தார். நான் ஜெபிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு ஒரு நல்ல குழந்தை என்ன செய்வார்? அவர் தருவார். இந்த விசுவாசம் அன்னாளுக்குள்ளாய் இருந்தது. இன்றைக்கு நமக்குள்ளாய் இருக்கிறதா? நமக்குள்ளாய் இந்த நம்பிக்கை இருக்கிறதா? நான் கர்த்தரிடத்தில் எப்போ மனமகிழ்ச்சியாக இருப்பேன். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பெரிய காரியம். உலகத்தில் இன்னைக்கு சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல வேணாம், செய்யலாம். யாருக்காவது இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். நெருக்கமான ஒரு காலத்திற்குள்ளாய், வருத்தமான ஒரு காலத்திற்குள்ளாய், பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில், எங்கு பார்த்தாலும் சோதனைகள் வேதனைகள் நிறைந்த உலகத்தில் நான் வாழ்கிறபடியால் நம்மளால் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியல. இன்றைக்கி நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சிங்கிறது எங்கெங்கோ இருக்குது. ஒரு சிலருக்கு டிவி முன்னாடி, ஒரு சிலருக்கு நண்பர்களோடு பேசும் பொழுது, ஒரு சிலர் உல்லாச பிரயாணங்கள் போகும் பொழுது, ஒரு சிலருக்கு என்னன்னா யூடியூப் அண்ட் நெட்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது, பல களியாட்டுகளில் இருக்கும்போது மன மகிழ்ச்சி இருக்குது. இந்த மன மகிழ்ச்சியெல்லாம் நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. எல்லா மன மகிழ்ச்சியும் மாயமாய் மறைந்து போகும். யார் ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அவனுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அவனுக்கு அருளச் செய்யப்படும். அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 119:16. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஆமென், ஹல்லேலூயா. உமது பிரமாணங்கள். பிரமாணம் என்றால் ஒரு பத்திரம். கர்த்தர் நமக்கு அநேக பத்திரங்களை முடித்து கொடுத்திருக்கிறார், அநேக காரியங்களை வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். அதனால உமது பிரமாணங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினீங்கப்பா, அதுதான் என் மன மகிழ்ச்சி. நீங்க நான் என் கூட இருப்பேன்னு சொன்னீங்க, அது மன மகிழ்ச்சி. நம்ம நிறைய நேரம் கைவிடும் பொழுது நம்ம நினைப்போம், என் கூட இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். இது நமக்கு மன மகிழ்ச்சி. அதே நேரத்தில் நம்ம வழி தெரியாத நிற்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி ஒரு பிரமாணம் நமக்கு இருக்கிறது. அதை நாம் சொல்லும் பொழுது நமக்கு மன மகிழ்ச்சி. இப்படி பல மன மகிழ்ச்சியான பிரமாணங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் உமது பிரமாணங்கள் எனக்கு மன மகிழ்ச்சி. யார் சொல்கிறார்? சங்கீதக்காரர். அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய வசனங்களை நாம் கேட்கும் பொழுது அது நம்மை மன மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்துகிறது. யாரெல்லாம் இந்த வசனங்களை அதிகமாய் படிக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நம்முடைய மனதில் இருக்கிற பலவிதமான காரியங்களை துடைத்தெறிகிற நல்ல ஒரு
சுத்த பொன்னாய் நம்மை மாற்றுகிற வார்த்தைகள் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. அவருடைய பிரமாணங்கள் தான் நமக்கு மன மகிழ்ச்சி. அடுத்ததாக வாசிப்போம் 119 சங்கீதம் 77 வசனம். 119 சங்கீதம் 77 வசனம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அவருடைய வார்த்தை 174 சங்கீதம் 119 174 உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். மீட்கக்கூடிய ஒரு வார்த்தை, மீட்கக்கூடிய ஒரு வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அதனால தான் 100க்கு அதிபதி சொன்னான், வேலைக்காரன் சொஸ்தமாகும்படியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஒரே ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி சுகமாக்கின எந்த ஒரு தெய்வமும் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த இடத்திலிருந்து ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை சொல்லி வேலைக்காரனை சொஸ்தமாக்கினான். 100க்கு அதிபதி சொன்ன ஒரே ஒரு காரியம் அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை. ஆண்டவருடைய வேதம் மனமகிழ்ச்சியானது, அவருடைய வார்த்தை மனமகிழ்ச்சியானது. அது ரட்சிக்கக்கூடியது, அது வல்லமை மிக்கது, அது விடுவிக்கக்கூடியது என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி அறிந்திருந்ததுனால தான் அவன் சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். அவர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வசனம் கிரியை செய்து, நான் திக்கு தெரியாமல் நின்றேன், எனக்கு வேறு வழி தெரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய வசனம் எனக்கு எப்படி இருந்தது? மன மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இருளில் வாழ்ந்த போது அது எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தது, அதனால் எனக்கு மன மகிழ்ச்சி. நாங்கள் விடுவிக்கப்படக்கூடாத காரியங்கள் இருந்தபோது அது எங்களை விடுதலை ஆக்கியது, அதனால் எங்களுக்கு மன மகிழ்ச்சி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நானும் கூட ஒரு நாள் இயேசுவை அறியாத ஒரு மகளாய், இயேசு என்றால் யாரென்று தெரியாத ஒரு மகளாய் வாழ்ந்திருந்தேன். அந்த நாட்களில் என் கண் பார்வைகள் போன சூழ்நிலையில் எனக்கு யாரும் துணை இல்லை, யாருமே இல்லை. நான் ஏன் வாழ வேண்டும், தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொன்ன வேளையிலே அவருடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் கடந்து வந்தது. அவருடைய வேதம் என்னை விடுவித்தது, அவருடைய வேதம் என்னை ரட்சித்தது, அவருடைய வேதம் என்னை சுகமாக்கியது. நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாள் வரை 1990 ஆண்டிலிருந்து இந்த நாள் வரை என்னை நடத்துகிற அந்த வேதம் மனமகிழ்ச்சியாய் எனக்கு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வேதம் மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். அந்த வேதம்தான் நம்மை நடத்தும், அந்த வேதம்தான் நம்மை உயிர்ப்பிக்கும். அடுத்ததாக வாசிப்போம் நீதிமொழிகள் 15 அதிகாரம் 13 வசனம். மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய உள்ளத்திலே முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த மனுஷன் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருந்து அவருடைய வேதத்தை மனமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷனுடைய முகம் எப்படி இருக்கும்? மலர்ச்சியாக இருக்குமா, முக மலர்ச்சியாக இருக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் விடிந்த உடனே ஒரு ரோஜா பூத்திருப்பதை நாம் பார்த்தால், அது அழகாய் பூத்திருப்பதை பார்த்தால் எவ்வளோ அது விரிந்து அழகாய், முதல் நாள் நம்ம மொட்டா பார்த்துருப்போம், மறுநாள் பார்த்தால் அது நல்ல மலராய் பூத்திருக்கும் பொழுது நம்முடைய மனதில் நம்மையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் அல்லவா? ஏனென்று சொன்னால் அது முகமலர்ச்சியாக இருக்கிறது. அந்த மலர் விரிந்து தன்னுடைய முகமலர்ச்சியை நமக்கு காட்டுகிறது. அதே போலதான் மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். உங்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நல்ல முகமலர்ச்சியை நமக்கு தர முடியும். யாருடைய மனமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அவர்களுடைய முகம் பிரகாசிக்கும். அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், மன மகிழ்ச்சி எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்குது. அந்த வேதத்தினால ஒரு மனுஷனுக்கு என்ன வருகிறது? ரட்சிப்பு வருகிறது. யார் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும்? பிரகாசிக்கும். அவர்களுடைய முகங்கள் வெளிச்சத்தை தரும். அவர்களுடைய முகங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற முகமாய் முக மலர்ச்சியாய் காணப்படும். சிலர் சொல்லுவாங்க, அவங்க எப்போ வந்தாலும் முகத்தில் ஒரு புன் சிரிப்போடு, நல்ல ஒரு மலர்ச்சியோடு கூட, சிரிப்போடு கூட, எப்போவுமே அவங்க முகம் கடுகடுன்னு இருக்காது, சினங்கொண்டதாக இருக்காது, சிரித்த முகமாக இருப்பார்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு முகம் உண்டு, சிரித்த முகம். அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த முகத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் முகமலர்ச்சியை தரும். ஹல்லேலூயா. நம்முடைய முகம் மலர்ச்சி அடையும், நம்முடைய முகம் சந்தோஷம் அடையும், நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். அந்த மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதமான ஒரு காரியம். ஔஷதம் என்று சொன்னால் நல்ல மருந்து. எந்த மனுஷன் மன மகிழ்ச்சியாக இருக்கிறானோ, எந்த மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஔஷத மருந்து
அவருடைய வாழ்க்கையில் எந்த நோயும் இல்லாதபடி, எந்த விதமான பலவீனமும் இல்லாதபடி அவன் சுகபல ஆரோக்கியத்தோடு காணப்படுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகிய மனமகிழ்ச்சியாய் இருந்தான். ஆமென். ஒரு மனிதன், இங்கே ஒரு சிறைச்சாலையின் தலைவன், இவன் சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவையும் கொண்டு வந்து அடைக்கிறான். அவர்கள் தொழு மரத்தில் மாட்டப்பட்டு இருக்கிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சரீரம் முழுவதும் காயங்கள். இந்த காயப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனை துதித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மால் அப்படி செய்ய முடியுமா? ஏன்னா அவங்க உள்ளத்துல என்ன இருக்கு? மன மகிழ்ச்சி. அவங்களுக்கு இருக்கிற வெளி உபாதைகள், வெளி வேதனைகள் எதுவுமே ஒரு பெரிய காரியமா தெரியல. ஏன் தெரியுமா? அவங்க மனசு ரட்சிப்பென்னும் மன மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. ஔஷதம், அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அந்த நல்ல ஔஷதம் அவங்ககிட்ட இருந்ததுனால அவங்க தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினதுனால எல்லா கட்டுகளும் கலன்று போயின. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில கட்டுகளோடு கூட நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்க, நல்ல மன மகிழ்ச்சியாக தேவனிடத்தில் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னாலே போதும், பிசாசு உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். இன்னைக்கு அதுதான் நம்ம கிட்ட இருந்து பறிக்கிறாவே. சந்தோஷமா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். யாரெல்லாம் மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க? விடுவிக்கப்படுவாங்க. அதனால இந்த சிறைச்சாலை தலைவன் என்ன நினைக்கிறான்னா, எல்லா கட்டுகளும் கலந்து போயின, சிறைச்சாலை கதவுகள்லாம் திறந்து விட்டன, அதனால கைதிகள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவலை, ஒரு துக்கம் அவனுக்குள்ளே ஆட்கொள்கிற, பயம் ஆட்கொண்டது. உடனே பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, ஒருத்தர் கூட இங்கேருந்து என்ன செய்யலை, வெளியே போகல, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு தீங்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்போனா அவங்க நினைக்கிறாங்க, இவர்கள் பெற்ற அந்த ரட்சிப்பின் தேவனை நாமும் தேவனாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மன மகிழ்ச்சி நமக்கு வரும்னு சொல்லி அவங்க அந்த தேவனை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய ரட்சிப்பு வந்தது. அங்கே மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள். யாருடைய வீடுகளில், யாருடைய வாழ்க்கையில் தேவனை ரட்சிப்பை, தேவனுடைய மீட்பை பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி வரும். இந்த நாளிலும் கூட அந்த மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அந்த மன மகிழ்ச்சி உங்களுக்கு முகமலர்ச்சியை தரும். ஆமென், ஹல்லேலூயா. என் முகம் எப்போவுமே துக்கத்தால் நிறைந்திருக்குது, எனக்கு ஒரு ஔஷதமான அந்த மன மகிழ்ச்சி இல்லவே இல்லை, அந்த சமாதான சந்தோஷம் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறபடியால் நம்ம எல்லோரும் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றியோடு கூட துதிக்கிறோப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தருடைய கரத்தில் அப்பா நாங்கள் உம்மை சாரா பௌத்தன ரீக்கரவா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிறீர், நீரே எங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட யாருக்கெல்லாம் ஆண்டவரே துக்க முகமும் ஆண்டவரே வேதனை நிறைந்த முகமும் கண்ணீர் நிறைந்த முகமும் இருக்கிறதோ அத்தனை பேரையும் இன்றைக்கு மன மகிழ்ச்சியால் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியோ ஐயா, இவர்கள் இருதயத்தில் என்னென்ன வேண்டுதல்களை வைத்து இந்த வேளையில் ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால உம்முடைய மகிமையினால நிறைவேற்றி கொடுத்த அவர்கள் விண்ணப்பங்களை அங்கீகரித்து கர்த்தர் பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு முகமலர்ச்சியை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஔஷதமாக என் கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையில பிரவேசித்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், ரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். மீட்பரே சுனாமத்து நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்டு உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.